ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிமார்ட் ஷாப்பிங் வித் மாம் தான் பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு பெருசாக மால், தியேட்டர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சரி ஷாப்பிங்னா கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா எல்லா லேடிஸ்க்கும். அதனால இங்கே கிளம்பிட்டோம். பெருசாக எதுவும் வாங்கலைனாலும் ஷாப்பிங் போகிறதுனாலே ஜாலி தான். திருவள்ளூரில் புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். 3 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு இங்கே ஓப்பன் பண்ணி. சரி போய் பார்க்கலாம் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் அப்படி தான் கிளம்புனோம். பட் நாங்கள் போன ரூட் வந்து ரொம்ப லாங் ரூட்டாக இருந்தது. அதாவது நாங்கள் மார்க்கெட் வழியாக போயிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் ரீச் ஆகுறதுக்கே. டிமார்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து எல்லாமே இருக்கும். கிராசரிஸ் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே. நிறைய ஐட்டம்ஸ் லூஸில் இருந்தது. சம்பா ரவை, வத்தல், சீரகம், அப்புறம் மூக்கடலை, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் நிறைய லூஸில் இருந்தது. அப்புறம் ராகி மாவு, அரிசி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசி எல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. இந்த மூக்கடலையிலே க்ரீன் மூக்கடலை இருந்தது. சென்னா க்ரீன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கருப்பு மூக்கடலையும் வெள்ளை மூக்கடலை தான் தெரியும். நிறைய வந்து இந்த மாதிரி காம்போ பேக்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில். நான் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் வாங்கினேன். 100 கிராம்ஸ் ஈச் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது. மோஸ்ட்லி கிராசரிஸ்லாம் டிமார்ட்டில் வந்து பெரிய பெரிய பேக்கெட் தான் நிறைய ஆஃபர்லலாம் இருக்கும். சின்ன பேக்கெட்ஸ் அவ்வளோ அவைலபிளாக இருக்காது. பட் எங்கள் 2 பேருக்கு மட்டும் வாங்கணும் அப்படின்னா வந்து டிமார்ட்டில் வாங்க முடியாது. ஏன்னா நிறைய பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகிடுது. அப்படியே அது ரொம்ப நாளாக வச்சு அது பூச்சி பிடிச்சிடுது. ஒரு தடவை அப்படி தான் பெரிய பேக்கெட் வாங்கி அது என்னாச்சுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே மீதி இருக்கிறது வந்து பூச்சி பிடிச்சிடுது. இப்போ பட்டாணி வாங்குறோம்னா அதுக்காக பட்டாணியே ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக செய்ய முடியாது இல்லையா. நம்ம ஒரு நாள் பட்டாணி குழம்பு பண்ணுவோம், இன்னொரு நாள் வேற காய் பண்ணுவோம், கீரை பண்ணுவோம் ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் பட்டாணி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்னதான் ரப்பர் பேண்டோ இல்லை ஜிப்லாக் போட்டு வச்சாலுமே வந்து யூஸ் பண்ணுற டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பூச்சி பிடிச்சிடுது. அதனாலேயே நாங்கள் மோஸ்ட்லி வந்து சின்ன பேக்கெட்ஸ் தான் வாங்குவோம். ஸோ எதெல்லாம் வந்து சின்னதாக அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் நாங்கள் வாங்குறது. ஆனால் சூப்பர் ஆஃபரில் தான் வந்து டிமார்ட்டில் எப்பவுமே இருக்கும். நான் இந்த ஏலக்காய் பேக்கெட் 25 கிராம்ஸ் அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த டிஷ்வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது. இது நல்ல 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட், டிஷ்வாஷ் லிக்விட்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெடுற பொருள் கிடையாது. அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், ஜென்ஸ்க்கு, விமென்க்கு, கிட்ஸ்க்கு எல்லாமே இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இங்கே டிமார்ட்டில். ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா தான் இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வராது அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். பட் பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. செப்பல்ஸு, ஷூஸ்லாம் வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது. கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. அண்ட் ட்ராலிஸ், பேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ட்ராலிலாம் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்லேயே இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வாங்கின ட்ராலியே இப்போ வரைக்கும் நல்லா வருது. நிறைய பிளேஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். எந்த டேமேஜும் ஆனதில்லை. அண்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். பிகாஸ் கிச்சன்னு வந்தாவே லேடிஸ்க்கு வந்து ஒரு க்ரேஸ் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் டிமார்ட்டில் வந்து இது மெயின் செக்ஷன் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன். ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். பட் நம்ம ஐட்டம்ஸ் வந்து பார்த்து வாங்கணும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்ஸு, அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் நிறைய ஆஃபரில் இருந்தது. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஐட்டம்ஸ், குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே செம்மையாக இருந்தது. அதுவும் குக்வேர் யூட்டன்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகழகாக இருந்தது. கடாயெல்லாம் செம்ம அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. இது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஆனால் வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். தேவைப்படுற சில கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் திருவள்ளூர் டிமார்ட் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.